ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போறேங்க. கூட்டுன்னா பருப்பு வச்சு இல்லைங்க, பால் வச்சுங்க, காய்ச்சின பால் வச்சு நான் கூட்டு பண்ண போறேன். அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம்ஸ் பீர்க்கங்காய் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 4 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேங்க. இதுக்கு கூடவே ஒரு சின்ன கப்பு பால், காய்ச்சின பால், அவ்வளோதாங்க நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது பீர்க்கங்காய் தோலுங்க. இந்த தோல் நம்ம த்ரோ பண்ண போகிறதில்ல. இதையும் நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம், தொகையல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, காரத்துக்கு 3 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி, 2-3 பத்த தேங்காய், அவ்வளோதாங்க இந்த தொகையல் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு தொகையல் பண்ணுறதுக்கு பார்த்துடலாம். இப்போ இதெல்லாம் வறுக்க போகிறோம். கடாய் வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு காஞ்சி மிளகாய், இந்த உளுந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இப்போ உளுந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்து கூடவே புளி போட்டுக்கலாம். நம்ம பீர்க்கங்காய் தோலையும் அதை நானும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வதங்கிடும். இதை நல்லா ஃபைனாக வதக்கிட்டு நம்ம எடுத்து அரைக்க போகிறோம். நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த பீர்க்கங்காய் தொகையல். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தோல்லையும் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது போல் ஒரு தொகையல் பண்ணி சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே இப்போ நம்ம இந்த காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருக்க காஞ்சி மிளகாய், இந்த தேங்காவையும் நல்லா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஃபைனாக இல்லாமல் இந்த அளவுக்கு, இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம், அவ்வளோதாங்க தொகையல் ரெடிங்க. இப்போ அடுத்து நம்ம பீர்க்கங்காய் வதக்கல் பார்க்கலாம். கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஆனியனை சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். காரத்துக்கு நம்ம காஞ்சி மிளகாய் மட்டும்தாங்க, வேற எந்த காரமும் நம்ம ஆட் பண்ண போறதில்லை. இந்த காஞ்சி மிளகாய் தான் காரமே இதுக்கு. அதால நல்லா கிள்ளி போட்டுக்கலாங்க. இது நல்ல வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டே நல்லா வதங்கி வந்துடும். கூடவே இப்போ நம்ம இது 1 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா காய் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ கூட இது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே நல்லா வதக்க விட்டுறலாம். இன்னும் காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை ஊற்றிடலாங்க. எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா காய்ச்சின பால், அதை இதை ஊற்றி நல்லா இப்படி கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுவோங்க. ஏன்னா பால் கேர்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா அப்படி கிளறி விட்டுடலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் பேலன்ஸும் இன்னும் நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த தொகையில் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதில் கடுகு தாளிச்சு கொட்டி கிளறி வச்சிடலாங்க. இப்போ பார்க்கலாம், பால் நல்லா சுண்டி வதங்கி வந்துட்டு இருக்குது. காயும் நல்லா ஃபைனாக வெந்துருச்சுங்க. இப்போ இந்த பால் நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா இப்போ இருத்துருச்சு இல்லையா, இந்த பதம் தாங்க கரெக்டான பதம். இது இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் பால் கூட்டு ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. இது காரக்குழம்புக்கு சூப்பர் காம்பினேஷன், சூப்பராக தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். நெய் விட்டு இந்த பீர்க்கங்காய் கூட்டையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதத்துக்கு இந்த தொகையிலும் சூப்பராக இருக்கும், பிசைஞ்சு சாப்பிடலாம். இது சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த கூட்டு.
இந்த தொகையில் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச இந்த ஸ்டைலை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. இது கிளச்சுங்க, இது நான் போட்டது தான். இது நல்ல ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் இதை எடுத்துகிட்டு போகலாங்க, ஸ்டைலிஷாக இருக்கும். இந்த கிளச்சை எப்படி போடுறதுன்றது நம்ம சேனலில் நான் கண்டென்ட்டாக கொடுக்க போகிறேன். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.